அழகாய் பூக்குதே சுகமாய் தாக்குதே அழகாய் பூக்குதே. இத்தனை தடவை ஃபோன் பண்ணிட்டு இருக்க, ஃபோன் எடுத்தா என்ன? தூங்கலாம், அதுக்காக இவ்வளவு நேரமா? அச்சோ, என்ன பண்ணிட்டு இருக்க, என்ன ஏதுன்னு ஒண்ணுமே புரியல. நைட்டு ஃபோன் பண்ணி வந்துட்டேன்னு சொன்னா, இப்ப விடிஞ்சு எவ்வளவு நேரம் ஆகுது? எழுந்தது கால் பண்ணணும்னு என்ன இருக்கா? இல்லாட்டி ஐயோ, நைட்டெல்லாம் தூங்கினால என்னன்னு ஒண்ணுமே தெரியலையே. ஒருவேளை ஏதாவது பிரச்சனையா இருக்குமோ? என்ன ஏதுன்னு ஒண்ணுமே புரியலையே. வைஷு அக்காட்ட சொன்னா கொஞ்சம் பொறுமையா இரு, நேத்து போன அலுப்புக்கு தூங்கிட்டு இருப்பா, திரும்ப கண்டிப்பா கால் பண்ணுவான்னு சொல்றாங்க. ஆனா நமக்கு மனசு கேட்கல. இல்ல இல்ல, இப்ப என்ன பண்றது? சரத்து, ஏய் திரு, என்னங்கடா பண்றீங்க? ஜீவா, சக்தி, எவனாவது டக்குன்னு ஓடி வரானான்னு பாரு. இரா, என்ன சலாமா, என்னாச்சு? ஏய் சக்தி, எவ்வளவு நேரம் எல்லாத்தையும் கூட்டிட்டு இருக்க? என்னடா அப்படி என்ன உங்களுக்கு தூக்கம்? என்னம்மா என்னாச்சு? என்னடா கொஞ்சம் கூட அக்கறை இல்ல? யாருக்குமே பொறுப்புங்கிறது இல்லையில? என்னம்மா, என்ன பொறுப்பு இல்ல? எவன் என்னத்த பண்ணா? ஒருத்தனும் ஒண்ணும் பண்ண மாட்டேங்கிறீங்கடா. புரியல. ஏண்டா, உன் தங்கச்சி நேத்து தானே ஊருக்கு போயிருக்கா. கொஞ்ச நாள் அக்கறை இருக்காடா? என்ன பண்ணா ஏது பண்ணா எதையுமே கேட்காம எனக்கு என்ன, இன்னும் எல்லாரும் தூங்கிட்டு ரூம்குள்ளதான் உட்காந்துருக்கீங்க. காலையில ஒருத்தனாவது போன் பண்ணீங்களாடா? நானும் காலையில 6 மணி எழுந்ததுல இருந்து கால் பண்ணிக்கிட்டு தான் இருக்கேன். இங்க இருக்கும்போதுதான் 8 மணி 9 மணி வரைக்கும் தூங்குவா. அவ புருஷன் வீட்டுல இருக்கும்போது 10 11 மணி வரைக்கும் தூங்குவா. ஆனா இப்ப அவ போயிருக்கிறது வேலைக்கு. ஏடா, வேலைக்கு போன இடத்துல கரெக்ட் டைமுக்கு எழுந்து கிளம்ப வேண்டாமா? நானும் போன் பண்ணி நைட் எல்லாம் தூங்குனியாமா, என்ன பண்ற அப்படின்னு எழுப்பி விட்டலான்னு பார்த்தா போனை எடுக்கவே மாட்டேங்கிறாடா. என்ன, போன் எடுக்க மாட்டேங்கிறாளா? சரியா போச்சு. அவ்வளவுதான், இன்னைக்கு ஒரே நாள்ல ஆபீஸ்க்கு நீ வேண்டாமா, உன் ஊரை பார்த்து போட்டு விரட்டி விடுவாங்க. கவலைப்படாம இருங்க, நாளைக்கு காலையில வீடியோ முன்ன இங்க வந்துருவா. டேய் சக்தி, அப்புறம் நான் என்ன பண்ணட்டும்? லண்டன் என்ன பக்கத்து தருவா, நான் ஓடியா போய் எழுப்பி விட்டுட்டு வர. ஏய் என்னடா கொஞ்சம் கூட பொறுப்பு இல்லாம பேசுற? சாலாத்த, வசுகி, நீ வந்துட்டியா? சிந்துக்கு ஃபோன் பண்ணி பாத்தியாமா? இல்லத்த, சிந்து இந்நேரம் தூங்கிட்டுல இருப்பா. என்னம்மா நீ நம்ம வீடு மாதிரி பேசிட்டு இருக்க? கரெக்ட் டைம் 8 மணிக்கு அவ ஆபீஸ்க்குள்ள போகணும்னு சொன்னா. இன்னும் தூங்கிட்டு இருக்கா? அவ எப்ப எழுந்து கிளம்ப? மணிய பாரு 7 தாண்டிருச்சு. இல்லத்த, இந்நேரம் அங்க இல்ல. நீ அப்படிதான் சொல்லுவ. உன்ன போனா அங்க கரெக்டா இருக்கணும். அதை விட்டுட்டு இவளுக்குலாம் எதுக்கு வேலை? எதுக்காக ஆசைப்படணும்? சாலாமா, இப்ப என்னடா பண்ணலாம்? ஐயோ சாலாத்த, சிந்துக்கு என்ன டைம் இருக்கு? எப்படி இங்க மாதிரி 7:50க்கு எழுந்து கடகடன் அரைகுறையா பிரஷ் பண்ணி குளிச்சும் குளிக்காம ட்ரெஸ் பண்ணிட்டு ஆபீஸ்க்கு ஓட. இப்படியே காலேஜ் டைம்ல இங்க பண்ணி தான் சரியா சாப்பிடாமே கடந்தா. அவ்வளவுதான், இனி அங்க போய் என்னத்தவ சாப்பிட போறா? இப்படிதான் உடம்பு பாலா போகும். சொன்னா கேட்டாதானே? என்னாச்சு சாலாத்த? ஏன் காலையிலே பட்டாசு வெடிக்குது? அடிக்கிற குளிருக்கு இழுத்து போத்திட்டு தூங்க எப்படி இருக்கு தெரியுமா? ஏன் காலையில இந்த பொறி ஏன் பொறியறீங்க? டேய் டேய், பொறியறேனா? ஏண்டா, சிந்து ஊருக்கு போக கூடாது அப்படி இப்படின்னு அவ்வளவு அலச்சாட்டியம் பண்ண. இப்ப கொஞ்சம் கூட அவ மேல அக்கறையே இல்ல. சாலாத்த, நீ கொஞ்சம் பேசாம இருமா. எவ்வளவு பேச்சு பேசினா சொல்லு வாசுகி, நீயே எல்லாம் கேட்டுட்டு தானே இருந்த. ஊருக்கே விட மாட்டேன் அப்படி இப்படின்னு. இப்ப கொஞ்ச நாள் பொறுப்பா பேசுறானான்னு பாரு. வர வர இந்த ஜீவா முட்டாளா போறான். முட்டாளா? காலங்காத்தால நல்ல வாழ்த்துதான், ஆனா எதுக்குன்னு தெரியலையே. என்னவா? சிந்து இன்னும் கால் பண்ணலையா? கால் பண்ண மணி என்ன? இங்கே 7 தானே? அப்பனா அங்க நடிச்சாமா 1:30 2 மணிக்குள்ள தானே இருக்கும். என்ன அத சொல்லாம நீ என்ன வேடிக்கை பார்த்துட்டு இருக்க? நான் சொல்ல ட்ரை பண்ணேன், ஆனா சாலாத்த சொல்ல விடல. அந்த காட்டெருமை தெரியலையே. உங்க கடமை உணர்ச்சிக்கு ஒரு அளவே இல்லையா? அங்க நடு சாமம் தான் ஆகுதுங்கிறது தெரியாம இப்படி பொறிஞ்சு தள்ளுனா சுத்தம். ஏய் என்னடா அங்க குசு குசுப்பு? அது சாலாத்த, நீ கொஞ்சம் கம்மன் இருமா. இவங்க எல்லாம் வீட்ல தடிமாடு மாதிரி வளர்ந்துருக்காங்க. தடிமாடா? டேய் சக்தி, கரெக்டா இருக்கான். என்னடா, என்ன கரெக்டா இருக்கான்? சாலாமா ஏன் சவுண்ட் கொடுத்துட்டு இருக்காங்க? இல்ல, சாலாமா தடிமாடு மாதிரி வளர்ந்துருக்கோன்னாங்க. நான் என்ன அவ்வளவு தடியாவா வளர்ந்துருக்கேன்னு யோசிச்சுட்டு இருக்கும் போது நீ கரெக்டா வந்துட்ட. அம்மா சொன்னது தப்பு இல்லடா. தடிமாடுக்கு கரெக்டா பெர்ஃபெக்ட்டா இருக்க. ஏய் எவன் தீருவா? ஏடா கொஞ்ச நாள் பொறுப்பு இருக்காடா? அம்மா, ஏண்டா எத்தனை மணிக்கு எழுந்து வர? எப்பவும் போலதானமா? எப்பவும் போலதான். அவ்வளவுதானே, தங்கச்சி ஊருக்கு போயாச்சு. இனி உனக்கு என்ன அக்கறை? அவ ஆசைப்பட்டா, அவளுக்கு பிடிச்சிருக்குன்னா இனி அவ இஷ்டப்படி போயிருக்கா. இனி என்னவா இருந்தாலும் அவளே பாத்துக்கிட்டு நினைச்சிட்டீங்க. இப்ப என்ன, உங்களுக்கு சிந்துவ பாக்கணுமா? பாக்கணும்னு சொன்னா உடனே கூட்டிட்டு வந்துருவியா? முடியுமாடா? சொல்ல முடியுமா? இல்ல அது முடியாதுல, உன்னால முடியாதுல. பிறகு எதுக்குடா தேவையில்லாம கேக்குற? சாலாமா எதுவும் செய்யறதுல, ஆனா பேச்சு மட்டும் பெத்த பேச்சு. இல்ல சாலாமா. யோ திருமச்சான், என்னாச்சு? ஒண்ணுமே புரியல. அடியே சுபா, சாலாத்த, வாடி வா. நான் ஏதாவது ஒண்ணு சொல்லிட்டா 100 பேச்சு பேசுவ. மனுஷன, உன் புருஷன ஒரு வார்த்தை பேச விடுவியாடி? இப்போ உன் மாமியார் கேள்வி கேட்பாங்க, நீ எப்படி பேசுறேன்னு நான் பாக்குறேன். ஐயோ,
இன்னைக்குதான் மாமியார் திட்டி மருமக கேட்டு நான் கேட்க போறேன். என்னடா இந்த காட்டெருமை மூஞ்சிக்கு என்ன ஒரு ஆனந்தம். கேட்டுருச்சா? போ. சுபா டேய் ஆரம்பிச்சிட்டாங்கடா. சலாத்த நீ யாரு சிந்துக்கு கால் பண்ணியா இல்லையா? சிந்து கால் பண்ணேன். கால் பண்ணியா? போன் எடுத்தாளா? எடுத்தானே எப்படி அத்த? போன் பண்ணா எடுத்துதானே ஆகணும். சாலாத்த கிட்ட சுபா மாட்டிக்கல, உடன் பிறப்பு கிட்டதான் சாலாத்த மாட்டிக்கிட்டாங்க. யாராக்கும்? ஏன் தங்கச்சி இல்ல? அது இப்போ மாசா இருக்கும். பாரு சாலாத்த கூப்பிடறத கவனிக்கவும் மாட்டேங்கிறாங்க, சொல்றத கேட்கவும் மாட்டேங்கிறாங்க. இந்நேரம் அங்க தூங்கிட்டு இருப்பா சிந்து. அத முத சொல்லு. அதை விட்டுட்டு பேச விட்டு எல்லாரும் வேடிக்கை பார்த்துட்டு இருக்கீங்க. பொறு அவங்க பொண்ணு மேல வச்ச அக்கறைய நம்ம எல்லாரும் பார்க்க வேண்டாம். இப்படி பார்த்துதான் தெரிஞ்சுக்கணுமா? பார்க்காமே தெரியும். இருந்தாலும் நமக்குன்னு ஒரு என்டர்டைன்மெண்ட் வேண்டாம் இல்ல? உன் பாப்பா என்டர்டைன்மெண்ட் கேட்காதா? கேக்கும்ல. அப்பனா இந்த மாதிரி ஒரு விஷயத்தை நாமளா அரேஞ்ச் பண்ணிக்கணும். பேச்சு அப்படியே வளர்த்துக்கிட்டே இருக்கணும். அதுல இருக்கிற ஒரு சந்தோஷம் இருக்கே, நல்லா இருக்குமோ? கேளு. இப்ப என் தங்கச்சியும் என் அத்தையும் பேசுவாங்க. எப்படி இருக்குன்னு மட்டும் கேளு. ரத்ன மாமா வந்துட்டா? அப்பப்ப திரும்பி பாத்துக்குவோம். ரத்ன மாமா சவுண்ட் கேட்டதும் குடுகுடுன்னு ஓடிடுவோம். ஐயோ, என்னால ஓட முடியாதே. சரி ஓகே. அப்ப முதல்ல அப்படி தகுந்தாப்புல பேசி நம்ம நல்ல பிள்ளைன்னு பேர் வாங்கிக்கலாம். அப்ப ஓகே. இது கூட நல்லா இருக்குல்ல? நல்லா இருக்கு. எதுக்குடா இந்த மானங்கிட்ட பொழப்பு? சுபா என்னடி சொல்ற? போன் எடுத்து பேசுறாளா? ஆமாட்ட. என்ன சொன்னா? நான் போன் பண்ணதுக்கு எதுக்கு எடுக்கலையா? அம்மா எழுந்து குளிக்க போயிட்டாளா? கிளம்பிட்டாளா ஆபீஸ்க்கு? கிளம்புவா. குளிச்சு எல்லாம் கிளம்புவா. என்னடி இப்படி பேசிட்டு இருக்க? வீட்ல யாருமே கால் பண்ணலன்னு சொல்றாங்க. நான் கால் பண்ணா அவ போன் எடுக்கவும் மாட்டேங்கிறா. என்னதான் நடக்குதுன்னு இப்ப எனக்கு எதுவுமே தெரியல. இப்ப உன்கிட்ட என்னதான் சொன்னா அத சொல்லு. சாப்பிட்டியான்னு கேட்டேன். சாப்பிட்டேன்னு சொன்னா. ரூம் எல்லாம் பிடிச்சிருக்கான்னு கேட்டேன். ரொம்ப பிடிச்சிருக்குன்னா. தூக்கம் வருமான்னு கேட்டேன். அதெல்லாம் வரும், பயங்கர டயர்டா இருக்கேன்னு சொன்னா. சித்தார்த்த கிட்ட பேசிட்டியான்னு கேட்டேன். இல்ல இனிமே கால் பண்ணி பேசிட்டு அதுக்கப்புறம் தூங்கணும்னு சொன்னா. ஜீவா இதெல்லாம் நேத்து நைட்டு பேசுறது. சரி ஓகே பாய், குட் நைட் சொல்லிட்டு வெஸ்டான்டா. அடியே லூசு மாசமா இருக்கிற புள்ளைய திட்டக்கூடாதுங்கறதுக்காக பேசாம இருக்கேன். அத்தை என்னடி பேசிட்டு இருக்க? நைட் யார்தான் போன் பேசல? எல்லாரும் பேசிட்டு தான் இருந்தோம். இப்ப விடிய காலையில கேட்டுட்டு இருக்கேன். விடிய காலையில அவ தூங்குவாள? அவ எத்தனை மணிக்கு எழுந்திருப்பா உங்களுக்கு தெரியுமா தெரியாதா? அது வீட்லடி. இப்ப என்ன வீட்லயா இருக்கா? ஐயோ அத்தை, தூங்கி எழுந்ததும் கால் பண்றேன் நேத்து எல்லார்கிட்டயும் சொல்லிருக்கா. அதனால தூங்கி எழுந்ததும் முகத்தை கூட கழுவாம இல்ல கண்ணை கூட திறக்காம தடவியே போன் எடுத்து நமக்கு கால் பண்ணிடுவா. கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க அத்தை. என்னடி இவ்ளோ அசால்ட்டா பேசிட்டு இருக்க? சபாஸ், சரியான போட்டி. டேய் நீ சிரிக்கிறது நல்லா தெரியுது. ரூம்க்கு போய் ரவுண்ட் கேட்டு வா. அப்ப நாங்க சொல்றோம் சபாஸ், சரியான அடின்னு. ஏய் கன்ஃபார்ம்டா, இன்னைக்கு உனக்கு கன்ஃபார்ம். சலா வாவ். அடுத்தது வைரப்பாவா? அடுத்த பிறந்தநாள் பையன். சரியா சொன்னடா. மாமா வாங்க மாமா. உங்களதான் அத்தா அப்பல இருந்து தேடிக்கிட்டு இருக்காங்க. என்னையே தேடுறாளா? இங்க சவுண்ட்ல கொடுத்துட்டு இருந்தா. என்னங்க இவ்வளவு நேரம் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? கோவிலுக்கு போயிட்டு வந்தேன். அதானே, உங்களுக்கு கோவில் தானே முக்கியம். போங்க போய் பூஜைக்கு கொடுத்துட்டீங்களா? இல்ல போய் சாமி கும்பிட்டுட்டு வாங்க. என்னாச்சு உனக்கு? வீட்டுக்குள்ள நுழைஞ்சதும் இந்த சவுண்டா இருக்கு. இல்ல நம்ம பொண்ண பத்தி கவலை. காலையில இருந்து இன்னும் போன் பண்ணலங்க. எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. ரத்னா மச்சாட்ட சொல்லுங்க. அவர்னா என்ன ஏதுன்னு டக்குன்னு பாப்பாரு. பாருங்க நம்ம வீட்டுல 5 மாடுக இருக்கு. ஏதாவது ஒன்னாவது கண்டுக்குதுகளா? எனக்கு என்ன நான் வாட்டுக்கு இருப்பா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. என்னங்க ரத்னா மச்சானுக்கு போன் பண்ணுங்க. வாங்கங்க அப்படியே ஒரு எட்டு போய் பார்த்துட்டு கூட வந்துடலாம். என்ன பாத்துட்டேனா? பலகாரம் கூட செஞ்சு கொண்டு போவாங்க. சாலா என்ன சொன்னா? வாங்க போய் பாத்துட்டு வந்துடலாம். இதுக்குதான் நான் உங்ககிட்ட அவ்வளவு சொன்னேன். சின்ன புள்ள தனியா விட வேண்டான்னு. வாய் தான் அவ்வளவு பேச்சு பேசுவா. இப்படி ஒண்ணுத்துக்கு ஆக மாட்டாங்க. என்னங்க தூங்கிட்டு இருக்காளா இல்ல எது பிரச்சனையா என்ன எதுன்னு ஒண்ணுமே புரியல. வாங்கங்க ரத்ன மச்சாட்ட சொல்லுங்க. உடனே போய் பாத்துட்டு வந்துடலாம். இல்ல நீ என்ன நினைச்சிட்டு பேசிட்டு இருக்க? லண்டன் என்ன பக்கத்து தெருன்னு நினைச்சிட்டியா? எங்க இருந்தா என்ன, நம்ம புள்ள அங்கதானே இருக்கா. ஏண்டா இவ்வளவு நேரம் என்ன நடக்குது? ஹீரோ வைரப்பா இல்ல என்ன பேசிட்டு இருக்கா அம்மா? நீயும் பேசாம இருக்க. இல்லப்பா அம்மாட்ட சொல்லுவான்னு பார்த்தேன். ஆனா அம்மா சொல்ல சான்ஸ் கொடுக்கல. என்ன சான்ஸ் கொடுக்கலையா? ஆமா வைரப்பா, அதை விட அம்மா பொண்ணு மேல வச்சிருக்கிற பாசத்தை காமிச்சிட்டு இருந்தாங்களா? அப்படியே நாங்க மெய்சிலிருத்து கேட்டுட்டு இருந்தோம். மெய்சிலிருத்து கேட்டியா? டேய் என்னங்க இவங்க இப்படிதான் பேசிட்டு இருப்பாங்க. நீங்க அவங்கள பேச விட்டுட்டு இருந்தோம். உங்க பொண்ணு என்ன பண்றான்னு பார்க்க முடியாது. இப்ப நீங்க ரத்ன மச்சானுக்கு போன் பண்ணி வர சொல்றீங்களா இல்ல நானே போன் பண்ணவா? எதுக்கு? போலாங்க.
ஐயோ முதையே சொல்லாம விட்டுட்டோம். அத்தை சீரியஸா பேச ஆரம்பிச்சிட்டாங்க. பொறு இனிமேல் தான் சிரிப்பா மாறும். என்ன சீப்பா? வைர மாமா கிட்ட இரு, மாமா என்ன சொல்றாருன்னு பாப்போம். உன் கூட சேர்ந்தேன் அவ்வளவுதான். என்ன என்டர்டைன்மெண்ட் ஜாலியா அது இதுன்னு சொல்லி என்னையும் அத்தை கிட்ட சொல்ல விடாம ஆக்கிட்ட. இப்ப பாரு எவ்வளவு பெரிய ப்ராப்ளம் போய்கிட்டு இருக்கேன்னு. என்ன ப்ராப்ளமா? வைர மாமா வரைக்கும் வந்துருச்சு. ஐயோ இனி ரத்ன மாமா வந்துட்டா. இது ஒரு பேச்சு, இதுக்கு ஒரு ப்ராப்ளம், இதுக்கு ஒரு சொல்யூஷன். ரத்ன மாமா உருப்படும். இருமா, கிளைமேக்ஸ்க்கு வந்துட்டோம். என்ன ஏதுன்னு பார்த்துட்டு சட்டு போட்டு குளிச்சிட்டு வந்து சாப்பிட்டு ஆபீஸ் கிளம்ப. என் ஜோ வேற நீங்க சீக்கிரம் கிளம்புடா, நான் ஆபீஸ்க்கு போகும்போது உன்னையும் டிராப் பண்ணிடுறேன்னு சொன்னா. ஏன் பசங்க தான் பொண்ணுங்களை டிராப் பண்ணணுமா? ஐயே நீங்க புருஷன் பொண்டாட்டி. இருக்கட்டும், புருஷன் தான் பொண்டாட்டியை டிராப் பண்ணணுமா? நீங்க டிராப் பண்ணுங்க, இல்லையே இங்கேயே உட்காந்துருங்க. எனக்கு என்ன? எனக்கு என்னவா? நானே கால் வலிக்குதுன்னு நிக்கிறேன். சீக்கிரம் என்ன ஏதுன்னு பேசி முடிச்சாங்கன்னா அப்புறம் உள்ள போய் உட்காரலாம். என்ன அப்படி பாக்குற? இல்ல, ஒருத்தனுக்கு ஓய் என்னால முடியும். அதானே, பொண்ணுங்க என்னைக்கு எதை முடியாதுன்னு சொல்லிருக்கீங்க. பொண்ணுங்கனாலே ஃபயரு. கரெக்ட் தான், அப்படியே போய் திருவ கொளுத்தி விட்டுரு. டேய் படுபாவி, அது என் புருஷன்டா. கூறு கட்டவனே, என்னடா பேசுற? நீ தானமா ஃபயர்னா? அதுக்காக கொளுத்துவாங்களா? வேற என்ன பண்ணுவ? நாங்க ஃபயரா இருப்போம். நான் புருஷன் கிட்ட பூவா நடந்துக்குவோம். இத நான் நம்பணும். நம்பித்தான் ஆகணும். அதெல்லாம் ஹாய் ஜோதிகா. நம்பிட்டேன். அது எப்படி நான் நம்பாம இருப்பேன்? இதான் புருஷ லட்சணம். குட் பை டானா. நம்ம வீட்ல இருந்ததும் சரி, வாழ வந்ததும் சரி, ஒன்னாவது அமைதியான டைப்பா இருக்கா? எல்லாம் ராங்கி பிடிச்ச ராக்காய்களா இருக்காங்க. என்ன? ஒண்ணு இல்ல. என்னங்க? அங்க முக்கியமான சீன் வந்தாச்சு. இத கவனிக்கிறேன். இப்போ உனக்கு என்ன? சிந்து பேசணுமா? ஆமா, எனக்கு இப்ப பேசி ஆகணும். நீ தூங்கி எழுந்தா அவளும் எழுந்துருணும், அவளே உடனே போன் பண்ணிருந்தோம். வேலைக்கு போக வேண்டாமா? ஐயோ சாலா, இந்நேரம் அங்க மணி 2 தான் ஆயிருக்கும். 2? அதுங்களே எப்படி மதியம் ஆயிருக்கும்? ஐயோ சாலா, நைட்டு 2 மணி. நைட்டா? அதிகாலைன்னு சொல்லலாம். என்ன சொல்றீங்க? இது கூட தெரியாம இவ்வளவு அலப்பறை பண்ணியா? உள்ள வரும்போதே வைஷ்வானி சிரிச்சாங்க. அங்க போய் உன் பொண்டாட்டி பண்ற அலப்பறைய பாருன்னு. நான் இப்படி பண்ணுவேன்னு நான் எதிர்பார்க்கல. இல்ல அது அவ தூங்கிட்டு இருப்பாளா இல்ல உனக்கு போன் பண்ணிட்டு இருப்பாளா? என்னங்க அப்பனா எப்ப விடியும்? இன்னும் 4 மணி நேரம் இருக்கு. அப்படியா? இது கூட தெரியாம மகளை லண்டனுக்கு அனுப்பியாச்சு. நீங்க சொல்லணும். நேத்து நைட் அப்பனா நைட்டுன்னு பேசிட்டு இருந்தா. ஐயோ, நம்ம இங்க நைட்டு சாப்பிட்டோம் தூங்கிட்டோம்னு சொன்ன மாதிரி அவளும் சாப்பிடுறேன் தூங்குறேன்னு சொல்லிக்கிட்டு இருந்தா. சொன்னால பக்கத்துல உள்ள பொண்ணு ஒர்க் பாக்குறா, அவ முடிச்சிட்டு வந்ததும் சாப்பிடணும்னு. அப்போ அது நைட் இல்லையா? என்ன சாலா அது? டேய், என்னடா பண்ணிட்டு இருக்கீங்க? இத கூட யாரும் சொல்ல மாட்டீங்களா? வைரப்பா, கொஞ்சம் ஓவரா தான் போயிட்டோமா? போன் எடுக்கலைங்கிற ஆதங்கத்தை விட இவனுங்களா இன்னும் போன் பண்ணாம இஷ்டத்துக்கு தூங்கிட்டு இருக்காங்களேன்னு கடுப்புல கொஞ்சம் 4-5 பிட்டு எக்ஸ்ட்ரா போட்டு பேசிட்டேன். ஆனா எப்போ? ஐயோ சாலா, ஐஷாக்கா அப்பவே சொன்னாங்க சிந்து தூங்கிட்டு இருப்பா, கொஞ்ச நேரம் கழிச்சு கால் பண்ணுவா, நீ பேசாம இருன்னு. அவங்க கிட்டயும் முழுசா என்ன ஏதுன்னு கேட்காம இப்பவே பசங்களை போய் என்ன ஏதுன்னு கேக்குறேன்கானு வீராப்பா நெஞ்ச நிமித்திட்டு வந்தேன். வீராப்பாலாம் மண்ணோட மண்ணா பொசுங்கி போச்சு. இப்ப இதுகளை சமாளிக்கணுமே. ஐயோ, பேச்சுவாக்குல தடிமாடுக லூசு கழுதைகன்னு என்னென்னமோ சொன்னேனே. இருந்தாலும் இந்த சிந்து கழுதை ஒரு வார்த்தை சொல்லிருக்கலாம். நம்மள இப்படி புலம்ப விட்டு வேடிக்கை பாக்குறாங்கப்பா. என்ன சக்தி திரு? போச்சு இந்த மனுஷன் வேற கிண்டி கிளங்க எடுக்கிறாரு. இன்னைக்கு விடிஞ்ச பொழுது வைரப்பா, அம்மாக்கு எல்லாம் தெரியதான் செய்யும். இருந்தாலும் நம்ம அலாத்தா இருக்கோமான்னு செக் பண்றாங்களாம். திரு செக் பண்றாளா? ஆமாப்பா, சிந்து ஊருக்கு போயிட்டா இனி அவாட்டுக்கு அவ வேலையை பாத்துக்குவான்னு நம்ம எல்லாம் அசால்ட்டா இருந்துடக்கூடாதுல. அதனாலதான் முத நாளேவும் சாலாமா சாட்டை எடுக்காம எல்லாத்துக்கும் சொல்லி கொடுத்துட்டாங்க. கரெக்டா சாலாமா? என் பிள்ளைங்கடா எப்பவும் ஒருத்தனுக்கு ஒருத்தன் விட்டும் கொடுத்துக்க மாட்டாங்க, பெத்தவங்களையும் விட்டு கொடுக்க மாட்டாங்க. ஒரே ஒரு தங்கச்சி விட்டுருவாங்களா என்ன? சிந்துமா, இப்படி எல்லாத்தையும் விட்டுட்டு அங்க போய் எப்படிதான் இருக்கியோ? உன்னை விட்டுட்டு உடம்புக்கு முடியாம சித்தார்த் எப்படி இருக்கானோ? உண்மையிலே கஷ்டம் உங்க 2 பேருக்கு மட்டும்தான். நீ அதுவும் வேலை, அங்க உள்ள புது பழக்கம் அப்படின்னு சந்தோஷமா போயிடுவ. ஆனா சித்தார்த், எனக்கு இருக்கிற வழியை விட சித்தார்த்து கொஞ்சம் அதிகமா தான் இருக்கும். ஓஹோ, ஆமா வைரமாமா, ஏதோ லேட்டா வந்தனால நீங்க தப்பிச்சிங்க. இல்ல சாட்டையை சுத்தல இது உங்களுக்கும் தர்மடி விழுந்திருக்கும். ஏய் காலுத, போடா போய் வேலையை பாரு. ஐயோ, அத்தை அடிப்பாங்கன்னு சொன்னதும் அம்மாக்கு வெக்கத்தை பாரு. கிருக்கா, போங்கடா போங்க. தலா, என்னங்க? நாமளே ஏதாலும் மறந்தாலும் மறப்போம். ஆனா நம்ம பசங்க யாரும் எதையும் மறக்க மாட்டாங்க. நம்ம வீட்டு பசங்க மட்டும் இல்ல, நம்ம வீட்டு பொண்ணுங்களும் தான் எல்லாத்தையும் கரெக்டா எப்பவும் போல பாத்துக்குவாங்க. கவலையை விடு, நம்ம பொண்ணுங்க நல்லா இருப்பா. இந்நேரம் நல்லா அசந்து தூங்கிட்டு இருப்பா.
இன்னும் கொஞ்ச நேரம் கழிச்சு ஃபோன் பண்ணுவா, அப்போ பேசு. சரிங்கங்க. வைரப்பா சொல்லு தீரு. சாலாமா ரத்னப்பாக்கு ஃபோன் பண்ணுங்கன்னு சொன்னாங்க. ரத்னப்பாவும் நீங்களும் தானே கோவிலுக்கு போவீங்க. நீங்க என்னப்பா நீங்க மட்டும் தனியா வந்திருக்கீங்க? டேய் ரத்னப்பா இங்க இல்லடா. இங்க இல்லையா? அப்ப எங்க இருக்காங்க? அத ஏன் கேக்குற? நைட்டு சித்தார்த்து பயங்கர அலப்பற பண்ணிட்டானா. என்ன பண்ணா? வைரப்பா ரத்னப்பாவை ஏதாவது சொன்னானா? அவன் எங்கடா, வீட்டுக்கு போங்க, குளிர் உங்களுக்கு தாங்காது, ஹாஸ்பிட்டல்ல இருக்கிறது கஷ்டம், அப்படி இப்படின்னு சொல்லி, அது மாதிரி நான் தனியா இருந்ததா எனக்கு கம்ஃபர்டபுளா இருக்கும், இங்க கூட இருக்கிறது எனக்கு செட்டே ஆகாது, போங்க போங்கன்னு விரட்டி விட்டானா. என்னது விரட்டி விட்டானா? டேய் அந்த அளவுக்கு ஃபோர்ஸ் பண்ணிருக்கான்டா. அப்போ சித்தார்த்து தனியாவா இருக்கான்? நினைச்சேன் இப்படித்தான் பண்ணுவான்னு. இதுக்குதான் வைரப்பா நாங்க போறோம்னு சொன்னோம். அங்க பசங்களா போயிருந்தா இங்க கூட ஏதாவது ஜாலியா பேசியோ இல்ல சண்டை போட்டுட்டோ இட்டதான் தூங்காம இருந்தாலும் நாங்க வாட்டுக்கு இருந்திருப்போம், அவனுக்கு துணையா இருக்கும். டேய் ஜாலியா பேசி சிரிச்சுக்கிட்டு சண்டை போட்டுட்டு இருக்க, என்ன ட்ரிப்புக்கா போயிருக்கீங்க? இல்லப்பா எப்படினாலும் அவன் தனியா. ஏண்டா அவன் போன்னு சொல்லி ஃபோர்ஸ் பண்ணா என் அண்ணன் அப்படி விட்டுட்டு வந்துருவானா? அப்போ உங்கள மாதிரி தானடா சித்தார்த்தம். உங்களுக்கு ஏதாவது ஒண்ணு நீங்க போங்கன்னு சொன்னா நாங்க அப்படியாடா விட்டுட்டு வந்துருவோம். நம்ம வீட்டுக்குள்ளடா அவனும் என் அண்ணன் சித்தார்த் கூட தான் இருக்கான். சித்தார்த் அப்பா ஆனா அதெல்லாம் என் அண்ணன் சமாளிச்சிருவான்டா. சரி சரி, உங்களை ஆபீஸ் போகும்போது அப்படியே சித்தார்த்த பாத்துட்டு கிளம்ப சொன்னாங்க. இங்க போங்கடா, நீங்க போனதும் தான் அண்ணன் இங்க வருவாங்க, பார்த்து யார் முன்ன பண்ணா கிளம்புறீங்களோ கிளம்புங்க. அப்பா நான் போய் பாத்துக்கிறேன். சரிடா வேமா கிளம்பு. சரத்த ஜீவா சிந்து கால் பண்ணது எங்களுக்கும் சொல்லுங்க, இல்ல எங்களுக்கு கால் பண்ணா நான் உங்ககிட்ட சொல்றேன். ஏன்னா நானும் இன்னைக்கு சீக்கிரம் ஆபீஸ் கிளம்பணும் அத்த. சரிடா நான் கால் பண்றேன். அப்புறம் சாப்பாடு ரெடியா இருக்கும், சீக்கிரம் குளிச்சுட்டு எல்லாம் வாங்க. சரிங்க அத்த. வசுகி அத்தை, நான் ஸ்டார்ட் பண்ணதுமே நீ ஏதோ சொல்ல வந்த அத்தை, அதாம கவனிக்காம விட்டுட்டேன். அதனால ஒண்ணு இல்ல அத்தை. ஆமா ஆமா, அதனாலதான் எங்களுக்கு கொஞ்சம் என்டர்டைன்மெண்டா இருந்தது. என்ன ஜீவா? ஒண்ணு இல்ல அத்த, ஒண்ணு இல்ல. சரி போங்க போங்க, எல்லாரும் சீக்கிரம் கிளம்புங்க. யோ திருமச்சான் கிளம்பலையா? போய் வேலையை பாரு. உனக்கு என்ன? நான் புருஷனை கவனிக்கணும். ஏய் கவனிக்கணும்னா அவன் பேசுற எல்லாத்தையும் கேட்டுட்டியா? டேய் என்னத்த சொல்ற? பேசுனதுனா அதான் மாமியா மருமக சண்டை, அவன் ரசிக்கிறது, உன்னை திட்டுறது, அத பார்த்து அவன் சந்தோஷப்படுறது. ஜோலியா முடிச்சிட்டான். ஓ என்ஜாயா? என் புருஷன் சாதாரணமா என்ஜாயான்னு கேட்டுட்ட, ஒத்தாறு மாரம் என்ஜாய் பண்ணி ரசிச்சான். அதுவும் சாலாமா உன்னை திட்டினாங்க பாத்தியா, அப்போ முதல்ல டான்ஸ் ஒண்ணுதான் ஆடல, அவன் உள்ளுக்குள்ள கிளுக்குன்னு இருந்தானா. என்கிட்டயும் அப்பப்ப ஷேர் பண்ணான். இது எல்லாத்தையும் நீ பாத்துட்டு தான் இருந்தியா? அடப்பாவி அடிமாடு, எல்லாத்தையும் சொல்லிட்டியடா. அவளுக்கு எப்படா இங்க இருந்து அங்க கேட்டிருக்கோம்? எனக்குனே வந்து வாய்ப்பீங்களாடா? சொல்லு சுபா, கேட்டுட்டு தான் இருந்தியா? இப்ப கேட்டுக்கிட்டேன். அப்படியா? சரி 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 சரி, அப்பனா நீ கொஞ்சம் தோரமா கவனிக்கிறேன். அப்பனா உங்களுக்கு நடுவுல நான் இதுக்கு வரட்டா? வரட்டா? வந்துடாத, அப்படியே கிளம்பிரு. தெரியுமா பாத்தியான்னு கேட்டு எல்லாத்தையும் சொல்லிட்டியடா. ஆண் பாவம் பொல்லாததுடா. இங்க எனக்கு என்ன கிடைக்குதோ அது அப்படியே நாளைக்கு உனக்கும் கிடைக்கும். இது இந்த ஆம்பளையோட சாபம்டா. பழிக்கும்டா. அட்டர்மே பழிக்கிறதெல்லாம் இருக்கட்டும், ரூம் வரைக்கும் வந்துட்டு போ. அது ஐயோ போச்சா இன்னைக்கு பொழுது. வானுயரம் வரை செல்வான் என்று உலகுக்கு சொல்வாயே. சார் சொல்லுமா. சார் பேஷண்ட் முடிச்சிட்டாரா? இல்ல அசந்து தூங்கிட்டு இருக்காமா. என்னமா எதுக்கு கேக்குற? இல்ல சார், டாக்டர் இன்னும் கொஞ்ச நேரத்துல ரவுண்ட்ஸ் வந்துருவாரு. அதுக்குள்ள பேஷண்ட்க்கு பல்ஸ் பிபி எல்லாம் செக் பண்ணனும். மாடி நைட் எல்லாம் உனக்கு தெரியும்ல, பையன் பாவம் ரொம்ப அனத்திக்கிட்டே இருந்தான். அதுக்கப்புறம் தான் தூங்கவே ஆரம்பிச்சான். அவனா எழுந்திருக்கட்டுமா? கொஞ்சம் இதெல்லாம் அப்புறம் பண்ணுங்கனே. ஐயோ இல்ல சார், இது எங்களோட வர்க். டாக்டர் ரவுண்ட்ஸ்க்கு வரும்போது நாங்க எல்லாத்தையும் முடிச்சு வச்சிருக்கணும். இல்லாட்டி டாக்டர் எங்களை தான் திட்டுவாங்க. நவீனா கொஞ்சம் சத்தம் இல்லாம. இல்லம்மா, அவனை டச் பண்ணாலே முழிச்சிடுவான். நானே கைய கால அசைக்காம உட்காந்துருக்கேன். அவனாட்டு முழிச்சிட்டானா அடுத்து தூக்கம் போயிடுமேனு. இதுல நீ வந்து எழுப்பி விட்டு மணி 7 தானே ஆகுது. ஒரு 8:30 வாங்கனே. நோ சார், எங்க டாக்டர் கரெக்டா 8 மணிக்கு ரவுண்ட்ஸ்க்கு வந்துருவாரு. சரி ஓகே, ஒரு 7:50 வாங்க. சார் இந்த ஒரு பேஷண்ட்க்கு மட்டும் தான் நான் பார்க்க போறேனா? நிறைய பேர் இருக்காங்க சார். ஓகேமா, எனக்காக எல்லாத்தையும் முடிச்சிட்டு வாங்க. என்ன சார் நீங்க பக்கத்து ரூமுக்கு போனா அங்க அவர் குழந்தை இப்பதான் தூங்குது, நீங்க டச் பண்ணீங்கன்னா முடிச்சுக்கிடும். உங்க சவுண்ட் கேட்டாலே முடிச்சுக்கிடுவான். போயிட்டு அப்புறம் வாங்கன்னு அனுப்பி விடுறாங்க. நீங்க என்னன்னா அதையே சொல்றீங்க. என்ன சார் இது? எங்க ஒர்க்க பார்க்கலாட்டி டாக்டர் வைவாங்க, எங்க ஒர்க்க பார்க்க வேண்டாம் நீங்க திட்டுறீங்க. எங்கள மாதிரி நர்ஸ் வேலை பாக்குறவங்க ரொம்ப பாவம் சார். எந்த பக்கம் என்ன பண்றதுன்னு தெரியாம முழிச்சுக்கிட்டு இருக்கோம். அம்மாடி புரியுதுமா, இருந்தாலும் சரி ஓகே
சார். நைட்டு வலி தாங்க முடியாம அவருக்கு காய்ச்சலும் வந்துருச்சு. ரொம்ப அம்மா அம்மான்னு கான்சியஸே இல்லாம அணைத்துக்கிட்டே இருந்தாரு. எல்லாம் நான் பார்த்தனால சரி ஓகே ஒரு 7:30 கிட்டக்க வரேன். அதுக்கப்புறம் என்னால முடியாது சார். ஏன்னா டாக்டர் கிட்ட பதில் பேச முடியாது. ரொம்ப பெர்ஃபெக்ட்டா இருக்கணும்னு நினைப்பாரு. சரிம்மா, ஓகே ஒரு 1/2 மணி நேரமாவது தூங்கட்டும். ஓகே சார். சார் சப்போஸ் அப்படி எழுந்துட்டாருன்னா கண்டிப்பா என்ன கூப்பிடுங்க. உடனேமா? ஓகே சார். சார் சொல்லுமா. நீங்க இவருக்கு மாமனார் இல்ல சார், அம்மா. ஏன்னா அம்மா தான் இந்த மாதிரி பாத்துக்குவாங்க. அதே மாதிரி நைட் எல்லாம் முழிச்சிருந்து அடியில படுக்க வச்சு தலைய வருடி விட்டு ரொம்ப நல்லாவே பாத்துக்கிட்டீங்க சார். இந்த மாதிரியான ஒரு மாமனார் இந்த பையனுக்கு கிடைக்க மாட்டாங்க சார். மருமகன் மட்டும் இல்லம்மா, என் ஃப்ரெண்டோட மகன், என் நண்பனோட மகன்மா. நான் பாத்துக்காம யார் பாத்துக்குவா? சூப்பர் சார். சரி எனக்கு ஒர்க் இருக்கு. பேஷண்ட் கண் முழிச்சதே எனக்கு கூப்பிடுங்க. நெட்டி ஒரு 1/2 ஹவர்ல நானே வரேன். சரிம்மா. சித்து தூங்குடா, தூங்கு. நைட்டெல்லாம் வலி தாங்காம காய்ச்சல் வந்து உன் கான்சியஸ்லயே நீ இல்லடா. இப்படிப்பட்டவன் என்ன வீட்டுக்கு போன்னு சொல்லி அனுப்புற. ஏண்டா அப்படி உன்னை விட்டுட்டு போயிருவேனா? என் மாவா ஊருக்கு போகும்போது திரும்ப சொல்லிட்டு போனாடா, அப்பா சித்துவ நல்லா பாத்துக்கோங்க, அவனுக்கு எல்லாமும் நான் தான். இப்ப நானே அவனை விட்டுட்டு போறேனா மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குப்பா. ஆனா விளையாட்டாவ ஒரு முடிவு எடுத்தேன். அதுக்கு சித்தார்த் இவ்வளவு சப்போர்ட் பண்ணுவான்னு எதிர்பார்க்கல. அவனுக்காகவே இந்த ஒர்க்கை நான் பாக்குறேன்ப்பா. ஆனா என் சித்தார்த்த எனக்காக பாத்துக்கோங்கன்னு சொன்னாடா. சொன்ன நேரமோ என்னமோ அவ ஊருக்கு போற அன்னைக்கே அவ ஊருக்கு போகவுங்களேவும் உனக்கு இப்படி அடிபட்டு என் ஹாஸ்பிட்டல்ல என்ன சொல்றதுன்னு தெரியல சித்து. ஆனா நீ நல்லா இருக்கணும். எவ்வளவோ கஷ்டப்பட்டிருக்கடா, எவ்வளவோ. இத்தனை வயசுல நான் படாத கஷ்டத்தை உன் வயசுல எல்லாத்தையும் பட்டுட்ட. அப்படிப்பட்ட நீ இனியாவது நல்லா இருக்கணும்டா. கண்டிப்பா நல்லா இருப்ப. இனி சிந்து கால் பண்ணிடுவா. அவ டைமுக்கு இங்க கால் பண்ண 10 ஆயிடும். அதுக்குள்ள நீ கொஞ்சம் நார்மல் ஆயிடுவேன்னு நினைக்கிறேன். ஏன்னா நீ நார்மலா பேசலாட்டி அவளால அங்க நிம்மதியா இருக்க முடியாது. சரி தூங்கு. சிந்து கால் பண்ண எப்படி 10 மணி ஆகும். அதுக்குள்ள நீ கொஞ்சம் நார்மல் ஆயிடுவ.